ஓட்டலாமான்னு கேட்கலான்னு பார்த்தா அவரே ஓட்டுறாரு. இங்க இருக்குடா வானம் அதை எட்டி பிடிக்க வாங்கானும். எங்க இருக்குடா தூரம் கிட்ட போக போக அது மாறும். உன்னை போல யாராலும் உன்னை வாழ முடியாதே. நண்பன் கூட நின்னாக்கா உன்னை வீழ்த்த முடியாதே. இங்க இருக்குடா வானம் அது எட்டி Congratulations, Engineer Scott. Thank you so much for joining us. நான் யுவபாரத், கொழாவூர் கிராமம், திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து வரேன். ஸோ சின்ன வயசுலேருந்து எனக்கு அதிக மதிப்பெண் எடுக்கணும்னு ஆர்வமே இருந்தது கிடையாது. அறிவியல் மீது அதிக ஆர்வம் உண்டு. எந்த ஒரு பொருளையும் உடச்சி பார்த்து அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கணும், அதுதான் வந்து வேலை அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த ஒரு விஷயந்தான் எனக்கு வந்து படித்தா இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்றது தூண்டுதல் சின்ன வயசுலேருந்து. 10வது வரைக்கும் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தேன். அப்பா படிக்க வச்சார் எப்படியோ கடன் வாங்கி. அதுக்கு மேலே முடியாது. அப்போ தான் அரசு பள்ளிக்குள்ளே போனேன். அந்த அரசு பள்ளி தான் எனக்கு இன்னுமே நிறைய திருப்புமுனைகளை கொடுத்தது. அங்கே கிடச்ச எனக்கு ஒரு ஃபிசிக்ஸ் டீச்சர், அவர் சொல்லித்தர ஒவ்வொரு விஷயமும் இன்னமும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது நிறைய இருந்தது. ஸோ அங்கேயும் என்னால் அகெயின் புது 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 விஷயங்களை படிக்கும்போது கேள்விகள் தான் கேட்க தோணுதே தவிர பரீட்சையில் போய் அதிகமாக எழுதி மதிப்பெண் எடுக்கணும்னு என்றைக்குமே மைண்ட் யோசித்ததில்லை. ஸோ +2 முடிக்கிறேன். ஒரு 54% வெளியே வரேன். பார்க்குறேன் இப்போ நான் இன்ஜினியரிங் படிக்கணும், ஆனால் என்கிட்ட 54% தான் இருக்குது. கவர்மெண்ட்டில் டிப்ளமோ அப்ளை பண்ணால் கூட எனக்கு கிடைக்காது. அகரம் தான் எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கையோடு அகரமுக்கு ஒரு லெட்டர். அதுக்கப்புறம் அகரம் வந்து எனக்கு ஒரு டிப்ளமோ வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த டிப்ளமோ இன்ஜினியரிங் பரவாயில்ல, அங்கே எனக்கு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிக்க போகிறேன். அதுக்கப்புறம் அங்கே நல்லா படித்தேன். நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம், 2 வருஷம் கழித்து அகரம் எனக்கு திரும்ப இன்னொரு வாய்ப்பாக நீ போயிட்டு எஸ்ஆர்எம்மில் படி. நான் ஸோ எஸ்ஆர்எம்மில் நான் எது மாதிரியெல்லாம் லேப் இருக்கணும்னு எதிர்பார்த்தனோ, எனக்கு எந்தெந்த பொருள்லாம் வேணும்னு எதிர்பார்த்தனோ அது எல்லாம் அங்கே இருக்குது. காலேஜ் போனதுக்கப்புறம் எனக்கு மெஸ் ஒரு இடத்துல இருக்கும், ஹாஸ்டல் ஒரு இடத்துல இருக்கும். போயிட்டு வர்றதுக்குள்ளே எனக்கு ஓஞ்சி போயிடுவேன். ஸோ அப்போ தான் நான் எதிர்பார்த்தேன், சின்ன தூரங்களுக்கு போயிட்டு வர்றதுக்காக எனக்கு ஒரு ஸ்கூட்டர் வேணும். அப்படி ஆரம்பித்தது தான் இன்றைக்கி இது மாதிரி ஒரு ஸ்கூட்டர் பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து இன்றைக்கி உங்கள் முன்னாடி துரகா மோட்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனியோட கோஃபவுண்டர் அண்ட் டைரக்டராக உங்கள் முன்னாடி நின்றுட்டுருக்கேன். இன்னும் ஒரு வெகு தூரம் போக வேண்டியது இருக்குது. அது எல்லாத்தையும் நிறைய அதை பண்ணி இன்னும் திருப்பி கொடுப்போம்.